இப்ப எவன் நல்லவன் எவன் கெட்டவன் பாத்தீங்கன்னா கில்ட்டினஸ் மாட்டிப்பீங்க. கில்ட்டினஸ்ன்ற சாதாரணமா நினைக்காதீங்க, நியூக்ளியர் பாம்போட மோசமானது. இந்த ஐம்புலன்களுக்கு நீங்க தீனி கொடுக்கணும்னு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க கரை சேர்றது கஷ்டம். நல்ல வீடு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை பெற்றுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது எதுவுமே இல்லாம இருக்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. இப்ப எவன் நல்லவன் எவன் கெட்டவன் பாத்தீங்கன்னா கில்ட்டினஸ் மாட்டிப்பீங்க. கில்ட்டினஸ்ன்ற சாதாரணமா நினைக்காதீங்க, நியூக்ளியர் பாம்போட மோசமானது. ஒன்ஸ் உள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா ஆளை காலி பண்ணிடும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இங்க ஒருத்தான மனுஷங்களை நான் இது வரைக்கும் பார்க்கல. அதனால அப்படி பெரிய விஷயம் எல்லாம் போகாதீங்க. 10 பைசா கூட போகாது. அது இந்த பேயவே சமாளிச்சிருக்கலாம்னு தோணும். அந்த பேயெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு தத்துவம், ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேய் எவ்வளவு மேலும் பாய் தெரியுமா உங்களுக்கு? தெரியாத பிசாசை விட தெரிஞ்ச பேயே எவ்வளவு மேலும். ஏன்னா இந்த பேய் தான் தெரியுமே, இதுவும் பேய் அதுவும் பேய். அப்புறம் அந்த பேய்க்கு இது அளவுக்கு தெளிவாக இருக்குல்ல இந்த பேய். இந்த பேய் எப்படி இருக்கு, சரி எப்ப எப்படி கோவப்படுன்னு ஓரளவுக்காக தெரியும், எப்ப மைண்ட் செட் எப்படி மாத்துதுன்னு ஓரளவுக்காக கணிக்க முடியுது, எப்ப என்னென்ன வார்த்தைகள் பேச முடியும், ஓரளவுக்கு இந்த பேயை கணிக்க முடியுது இல்ல. அப்புறம் நீங்க எதுக்கு தெரியாத பிசாசிட்ட போய் சாகணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஐம்புலன்களுக்கு நீங்க தீனி கொடுக்கணும்னு எவ்வளவு தூரம் நீங்க போராடுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்க கரை சேர்றது கஷ்டம். இந்த 5 சென்சஸ் கேட்கக்கூடிய பிளஷர்ஸை எப்ப நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அவன் பூதாகரமாக வளர்ந்து கொண்டே போகிறான். இப்ப நீங்க இந்த ஹோட்டல்ல தங்க சொன்னீங்கனாலும் தங்குவேன். நீங்க கெந்திங் ஹைலாண்ட்ஸ் இருக்க ஏதாவது குப்பை தொட்டியில போய் படுத்துக்க சொல்லுங்க, ஜாலியா படுத்து. இதுதான் மைண்ட் செட்டுன்னு சொல்றேன். விச் மீன்ஸ் என்னன்னா எதுவும் நிரந்தரம் இல்லாத நிலை. அப்ப நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கங்க, நல்லா மேக்கப் பண்ணிக்கங்க, நல்ல காஸ்ட்லியான காடியில வாங்க, நல்ல வீடு வச்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை பெற்றுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது எதுவுமே இல்லாம இருக்க முடியுமான்னு நினைச்சு பாருங்க. எங்க உலகத்துல இருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல வந்து சேருதுங்க. இதுக்கு நீங்க ஒரு உருவம் கொடுத்து பேர் வச்சு குடும்பம் ஏங்க வச்சுக்கிறீங்க? நான் ரெஸ்பெக்ட் வைங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருங்க, சாப்பாடு போடுங்க, சம்பாதிங்க. இது எதையுமே வேணான்னு சொல்ல, இது உண்மை மட்டும் நம்பாதீங்கன்ற. எல்லாரும் சொல்லுவாங்க காமம் தான் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம், அதை கடக்கிறது தான் கஷ்டம். அதோட பெரிய ட்ராப் ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு, நீங்க காமம் கூட ஓரளவுக்கு டயர்ட் ஆயிடும் உங்களுக்கு, என்னடா இது அப்படின்ட்டு ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு பந்தம் ஒண்ணு இருக்கும் பாருங்க, அது அன்பு இல்லைங்க. அன்பு எதிர்பார்ப்பு இல்லாம கொடுத்தா அன்பு, அது எதிர்பார்ப்பு. பாசம் வழுக்கும், அன்பு ஒருபோதும் வழுக்காது. எங்க மாட்டிக்கிறீங்கன்னா ஃபேமிலி அட்டாச்மெண்ட்ஸ். ஆசை அருமின் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமின் அப்படின்னா என்ன சொல்றாங்க? ஆசை வச்சுக்காதடா, நீ ஈசனோடு இருந்தா கூட இதே ஈசனோடைய நான் இருக்குன்ற ஆசையை கூட வச்சுக்காதடான்றாங்க. அதுவுமே ஒரு நம்பரை கிரியேட் பண்ணுது, அதுவும் கோஷமா இருக்கிறத மறுபடியும் ஃபில் பண்ணுது. கோஷமா தான் விடணும் எப்பயுமேன்றாங்க. என்ன பண்ண? ஜீரோ பண்ணு. பந்த பாசங்களில் நீங்கள் சிக்கி இருக்கும் வரை உண்மையை உங்களால் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க பந்தத்துல இருக்கும்போது கோபம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி வரும், நிதானம் வரவே வராது. நல்ல பந்தத்துல இருக்கும்போது வேகமா ஒரு சில வார்த்தைகளை பிரயோகப்படுத்திருக்கீங்க, உரிமை வந்துடும். பந்தத்துல இருக்கும்போது யாருக்கு யாரு உரிமை? அதுவும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் இருக்கிறதுலே கொடூரமான பந்தம், ருணானு பந்தா. அதுக்கு பேர் என்ன? ஏன்டா இதுக்கெல்லாமா பேர் வச்சிருக்காங்க? இதுக்கெல்லாமா பேர் வச்சிருக்க? நம்ம ஆளுங்க என்ன சாதாரண ஆளுங்க நினைக்கிறீங்க? வேத கட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்தா கிருன்னு சுத்துது. அப்ப நாங்க என்னதான் பண்ணணும்ன்ற முடிவுக்கு வந்தா அப்படியே போய் சுடுகாட்டில் படுத்துக்க வேண்டியது. ஒன்னும் பண்ணாத, டோன்ட் டூ எனிதிங். மூச்சே பஞ்சாயத்துன்றாங்க. எல்லா பெண்களையும் தாயாக பார்த்து கட்டிய மனை தாயாக பார்க்க, எல்லா ஆண்களையும் ஈசனாக பார்த்து கட்டிய கணவனையும் ஈசனாக பார்க்க வேண்டும். இதுதான் உச்சகட்டம். இப்ப இந்த புரிதல் கணவனுக்கு இருக்கணும், மனைவிக்கு இருக்கணும். உலகத்துக்காக கணவன் மனைவியா இருக்கிறோம், ஆனா உள்ள அந்த அழுத்தம் பிடிப்பு என்பது இருக்கக்கூடாது. உங்களுடைய மனமே காட்சிகளை நினைத்தாலே பயந்து விடும். காட்சிகளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நினைச்சா பயந்துடும். இந்த பயம் தான் உங்க பிள்ளைய வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது, இந்த பயம் தான் உங்க புருஷனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது, இந்த பயம் தான் உங்க பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க சொல்லுது, இந்த பயம் தான் சந்தேகப்பட வைக்குது, இந்த பயம்தான் தூக்க மாத்திரை கொடுக்க சொல்லுது, இந்த பயம்தான் கொலையும் பண்ணுது, கொள்ளையும் அடிக்குது, எல்லாத்தையும் பண்ணுது. இதெல்லாம் கூட பண்ணிட்டா நிம்மதியா போய் சேர்ந்துடும். இன்னொரு குரூப் இருக்கு, தெளிவா இருக்கிற மாதிரியே இருக்கும், கேள்விக்கிட்டே சாவடிக்குங்க, கடைசி டைவர்ஸும் பண்ணாதுங்க, நிம்மதியாகவும் வாழாதுங்க.
ஒரே வீட்டில் தான் இருக்கு, 2 பெட்ரூம். எதுக்கு கல்யாணம் பண்ணிச்சுங்கன்னு அதுக்கு 2த்துக்குமே தெரியாது. கேட்டா குடும்பம், ஐயோ சொசைட்டிக்கு வாழணும். எதுக்குடா வாழ்ற நீ? வாழ்ந்தல் என்ன? இப்ப நிறைய பேருக்கு இப்படி ஆயிடுச்சு. மனிதனுடைய முழுமையான வேகத்தை குறைத்து வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோ பிளான்ட் ஒரு டிராமா தான் மேரேஜ். இப்ப நான் அது தப்பு சொல்லல, நல்லா புரிஞ்சுங்க, அது பண்ணிக்கங்க, வேணான்னு சொல்ல. ஆனா அதுதான் உலகத்திலே சிறந்ததுன்னு என்கிட்ட பேசாதீங்க, வேற யாருக்கிட்டையும் போய் பேசாதீங்க. ஏன்னா இதுவும் பாவம் தான். நீங்க அப்படியே ஜோடியா போறத பார்த்து ஆஹா எவ்வளவு அழகா போறாங்கடா, ஓ பைக்ல போனா இவ்வளவு சூப்பரா இருக்கும் போல, டே டே விழுந்துருவான், இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவான். நான் என்ன சொல்றேன், கல்யாணத்தை பத்தி பாசிட்டிவாவும் பேசாதீங்க, நெகட்டிவாவும் பேசாதீங்க. நீங்க எங்க லாக் ஆவீங்கன்னா, உங்களுக்கு நல்லது பண்றப்ப நான் 4 வாரத்தை பேசிட்டேன்னு லாக் ஆயிருவீங்க நீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அந்த வார்த்தை எவனுமே கொடுக்கவே மாட்டானு. பிச்சை எடுக்கிறீங்க. ஒருத்தன் வாயில இருந்தாலும் வந்துடாதா, நம்மளை பாராட்டி பேசிட மாட்டானா, பாராட்டி பேசிட மாட்டானா, பாராட்டி பேசிட மாட்டான். அந்த ஒருத்தன் சிக்கிட்டான்டா. அப்புறம் சிக்கிட்டானா என்ன வச்சுதான் செய்வான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இந்த காது எதுக்கு அலையுதுன்னு தெரியுதா? அப்ரிசியேஷன் எதுக்கு அலையுது? பாராட்டு. ஈகோ இருக்கும். புருஷன் கொண்டாடி பண்ற தப்ப வரவே வராது. வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் நீ அப்ரிஷியேட் பண்ணணும். எப்ப கர்மா கிரியேட் ஆகுதுன்னு சொல்றேன் கேளுங்க. என்கிட்ட ஒரு பிசினஸ் பண்றதுக்கு பணமே இல்லை. ஒருத்தர் வராரு, வா பிசினஸ் பண்ணுவோன்னு கூப்பிடுறாரு. சரி வாங்க பண்ணலான்னு சொல்லிட்டு, நீ 1 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண வேணா, நீ வேலை மட்டும் பாரு, உனக்கு மாசம் 50% கொடுத்துறேன்றாரு. நானும் வேலை பார்த்து அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து மாசம் இவ்வளவு வருமானம் எல்லாம் பண்ணி கொடுத்தா அவர் எனக்கு 1 ரூபா கூட கொடுக்கவே இல்லை. மாசம் ஃபுல்லா என்னை ஏமாத்திட்டார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்ப நான் அவரை மன்னிச்சிட்டேன். சரி இவர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்ப அவர் கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு அவர் நினைக்கலாம். ஆனா நான் என்னோட நோக்கம் உண்மையா இருந்தது இல்லை. நான் உண்மையா இருந்ததில்ல அவருக்கு. இப்ப நான் வீட்டுக்கு எப்பெல்லாம் போய் உட்காந்து இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க சத்திங்க. நான் கேட்டேனா பிசினஸ் பண்ணலான்னு? வாடான்னு சொன்னா, என் கூட இருறான்னு சொன்னா, எதுவுமே சொல்லல. நான் இப்ப இங்க கோசமா இருக்கு. நான் ஒண்ணுமே நானே ஒரு மெட்டல் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். கோசம்னா ஏதாவது ஞானி மாதிரி நான் லூஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். நானே வாழ்க்கையில வாழ்றதுக்கு வழி தெரியாம தெரிஞ்சுட்டு, நீ வந்து உட்காந்து நீ என்ன பண்ற, வா பிசினஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். சரி ஓகே, நீ சொன்னதை சொன்ன, காப்பாத்தினியா? அப்ப இவன் பேசுறான்ல, இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படி பண்ணிட்டான், வாயை திறந்து பேசுறான், மன ரீதியா பேசுறான் தானே. பேசும்போது இதுதான் பிரபஞ்சம் கேக்குது. இப்ப முறையிடுறான், பேசுறான்றப்ப, புலம்புறான்றப்ப, முறையிடுறான்றப்ப அதை அனலைஸ் பண்ணு, என்ன நடந்தது. தர்மத்துல நடந்திருந்ததுன்னா இவனை கண்டுக்காது, அதர்மத்தில் நடந்திருந்ததுன்னா உங்களை செஞ்சிடும். ஒண்ணு அப்ப செய்யும், இல்ல அடுத்த வாரம் செய்யும், இல்ல அடுத்த மாசம் செய்யும். புண்ணிய கணக்கு எல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்க வரைக்கும் பார்த்து செய்யும். காலியாச்சுன்னா வச்சு செய்யும். இது ஜென்மத்திற்கு தொடரும்.